ஹாய் ஹலோ எவ்ரிவான், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம விளாகில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த கேமரா தாங்க. இது வந்து Insta360 ONE RS சொல்லுவாங்க. ஸோ இந்த கேமரா எப்படி மோட்டோ விளாக் செட்டப் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் இந்த கேமரா ஃபிட் பண்ணால் நாய்ஸ் அதிகமாக கேட்குங்க. ஸோ நிறைய பேர் கேட்டாங்க, இந்த கேமரா நாய்ஸ் எல்லாம் கேட்குது எனக்கு, ஸோ ஃபிட் பண்ணி காட்டுங்க, நீங்கள் எப்படி நாய்ஸ் எல்லாம் வீடியோ பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அந்த வீடியோ எப்படி பண்ணோம், எது பண்ணோம், இந்த மாதிரி பண்ணோம், இந்த மாதிரி செட்டப் பண்ணலான்னு சொல்ல போகிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கு ஆளில் போட்டுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன், இது வந்து லென்ஸு, கோரு, அதாவது பேட்ரி. ஸோ எப்படி ஃபிட் பண்ண சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு. இந்த கோரும் இந்த லென்ஸும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக பார்த்த மாதிரி ஃபிட் பண்ணுங்கள். இதோ வருங்க ஆப்போசிட்டில் செட் பண்ணிங்கன்னா இப்படியா நீங்கள் மோட்டோ பிளாக் பண்ணீங்க சரிங்களா, இப்படி இருக்கும், இப்படி மோட்டோ பிளாக் பண்ணீங்க. அப்போ வந்து இங்கே தந்து நான் மைக்கு, இங்கே ஒரு மைக் இருக்கும், அப்புறம் வந்து இங்கே ஒரு மைக் இருக்கும். ஸோ அவங்க நாய்ஸ் வந்து அதிகமாக கேட்குங்க. அதனால் ஆப்போசிட் காற்று அடிக்குது இல்லை, ஸோ இந்த காற்று வந்து இதுலேயும் பட்டு நாய்ஸ் அதிகமாக கேட்கும். ஸோ அதனால் என்ன பண்ணால் கைட்டி டிஸ்பிளே பார்க்கும் சரிங்களா. இந்த கோரும் அந்த லென்ஸும் ஒரே மாதிரி இருக்கும் சரிங்களா, அதே மாதிரி ஃபிட் பண்ணிங்க. இப்போ நம்ம இப்படி பேக் பண்ணும்போது பேக் சைடு பார்த்தீங்களா மைக்கு, ஸோ அதில் பட்டு நாய்ஸ் கேட்காம இருக்கும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இதோ வருங்க இந்த பேட்ரி. ஸோ இதில் ஃபிட் பண்ணுறேங்க. ஃபிட் பண்ணிட்டீங்களா. நெக்ஸ்ட்டு அதோட கேஸ், அது குவாலிட்டியாக கேஸ் தாங்க. கிட்டத்தட்ட நான் ஒரு 7 மாதம் யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் தான் வாங்கினேன், சேனல் தான் வாங்கினேன். பட் நல்லாயிருக்கு. எனக்கு மழையில் விளாக் பண்ணேன், வெயிலில் விளாக் பண்ணேன், எதுவும் ஆகலைங்க. ஃபிட் பண்ணி கேமராவை ஃபிட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் தெரியுதுங்களா. இதோ ஒரு ஹோல்ஸ் இருக்குதா, அப்புறம் இங்கே ஒரு 3 ஹோல்ஸ் இருக்கும் மறைஞ்சிக்கிறது போல். ஸோ நம்ம வந்து வீடியோ எப்படியாச்சும் எடுக்க போகிறோம் சரிங்களா. அப்போ வந்து இங்கே மைக் எதுவுமே இல்லை, ஸோ நாய்ஸ் கேட்கறதுக்கு. ஆப்போசிட்டில் காற்று அடித்தாலும் டிஸ்பிளே இல்லைன்னு தான் படக்க போகிறேன், அதனால் வந்து உங்களுக்கு நாய்ஸ் கேட்காது சரிங்களா. இப்போ வாங்க இந்த கேமரா ஃபிட் பண்ண சொல்லி தரேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு ஒன், இந்த கேமரா நீங்கள் மோட்டோ விளாக் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதோ பாருங்க இந்த மாதிரி அடாப்டர் Insta360 போட்டுங்க. இந்த அடாப்டரில் தெரிஞ்சுங்களா, Insta360 போட்டுங்க இந்த அடாப்டரில். ஸோ இந்த அடாப்டர் நீங்கள் முக்கியமாக வாங்கணும். இதோட ப்ரைஸ் வந்து 1800 வருது. லோக்கல்லாம் வாங்காதீங்க, லோக்கல் வந்து 800 அப்படிலாம் இருக்கும். ஸோ லோக்கல் வாங்காதீங்க, சீக்கிரம் போயிட்டாங்க உங்களுக்கு. இது வாங்கி 1800 கம்பெனி ஒரிஜினலு. சரி ஃபஸ்ட்டு ஒன்று இதான் தேவை. மேலே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போட்டு சரிங்களா, கீழே பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக்கு, ரெண்டுத்தையும் ஒரே டைம் யூஸ். ஸோ சப்போஸ் நீங்கள் ஒரு 3 to 4 ஹவர்ஸ் கண்டினியூவாக விளாக் பண்ணினே இருக்கீங்க அப்படின்னா வருங்க மேலே வந்து மைக் சொல்லிங்கன்னா கீழே இது சார்ஜ் சொல்லிக்கலாங்க. அதாவது வந்து சார்ஜ் போட்டீங்கன்னா நீங்கள் வந்து மைக் அடாப்டர் பேசலாங்க. ஸோ அதுக்கு தான் அது கீழே மைக்கு, மேலே வந்து சார்ஜர் பின்னு. ஸோ நிறைய பேர் வந்து வீடியோ குவாலிட்டி நல்லா இல்லை, சரியாக வர மாட்டேங்குது, வீடியோ குவாலிட்டி மோக்கே ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு ரீசன் மெமரி கார்டு தாங்க. நல்லா பிராண்டை யூஸ் பண்ணுங்கள், ஒரு லோக்கல் பிராண்டை யூஸ் பண்ணாதீங்க. நான் வந்து எக்ஸ்ட்ரீம் ப்ரோ, நான் வந்து சாண்டிஸ் எக்ஸ்ட்ரீம் ப்ரோ 64 GB யூஸ் பண்ணுறேன் இப்போதைக்கு. இன்னும் 1 or 2 வீக்கில் வந்து 256 வாங்கிடுவேன். இன்னும் 1 or 2 வீக்கில் வந்து ஒரு 128 அந்த மாதிரி வாங்கிடுவாங்க. ஸோ இப்போதைக்கு 64 GB தான் யூஸ் பண்ணுறேன், சாண்டிஸ் எக்ஸ்ட்ரீம் ப்ரோ. இருங்க ஃபோக்கஸ் ஆகலை, இருங்க நான் இப்போ ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன் உங்கள் சைடில். இப்போ ஃபோக்கஸ் ஆகுது பாருங்கள், சாண்டிஸ் எக்ஸ்ட்ரீம் ப்ரோ இதான் யூஸ் பண்ணுறேன் நான். இன்னும் ஒரு 1 or 2 மந்த்தில் வந்து வேறு மெமரி கார்டு வாங்கிடுவாங்க. ஸோ ஒரு 128 இல்லை 256 அந்த மாதிரி வாங்கிடுவாங்க அடாப்டரு. இது வந்து டைப் சி பின் ஒன்றே தான் இருக்கும், இப்படி குத்திட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இப்போ இது வந்து மேலே வந்து மைக்கு, இப்போ மேலே வந்து எக்ஸ்டர்னல் மைக்கு, கீழே வந்து ஒரு டைப் சி சார்ஜிங் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. சப்போஸ் அப்படியே நீங்கள் மோட்டோ விளாக் பண்ணும்போது நாய்ஸ் கேட்குது நினச்சிங்கன்னா ஏதோ ஒரு சிம்பிளுங்க, சின்னதாக ஒரு டேப்பு சரிங்களா, ஒரு செல்லோ டேப்போ இல்லை வேறு ஏதாச்சும் வயரிங் டேப்போ ஏதாச்சும் எடுத்து இந்த பற்றில அந்த மைக்கு இது மேலே விட்டுருங்க. இங்கே ஒன்று, இங்கே ஒரு 3 மைக்கு வரும், இங்கே ஒன்று, இங்கே ஒரு டேப்பு, இங்கே ஒரு டேப் ஒட்ட முடிஞ்சு போச்சுங்க, அவ்வளோதான். சுத்தமாக நாய்ஸே வராது தர உங்களுக்கு. அதே மாதிரி ஹெல்மெட் கொஞ்சம் பார்த்து வாங்க, ரொம்ப கேப் ஆகாங்க, நல்லா இங்கே சின்ன செட் ஆகணும் அந்த மாதிரி வாங்க. சப்போஸ் சின்ன செட் ஆகலை, கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா இங்கே காற்று அதிகமாக உள்ள போய் நாய்ஸ் அதிகமாகும், அதிகமாக பார்த்து வாங்க. சைஸ் பார்த்து வாங்க, பெரிய சைஸ் வாங்காமல் சைஸ் ஆகாமல் அந்த சைஸ் ஹெல்மெட் வாங்க. நெக்ஸ்ட்டு மோட்டோ செட்டப் தேவையானது ஃபஸ்ட்டு ஹெல்மெட்டு, ஸோ அதுக்கான மைக்கு அண்டு இந்த பின்னு முக்கியங்க. 3 பின்னு இது பார்த்தீங்களா, டிஆர்எஸ் பின் இது முக்கியம். நெக்ஸ்ட்டு அதுக்கான ஒரு மவுண்ட்டு. ஃபஸ்ட்டு ஒன்று நாய்ஸ் கேட்குற முக்கியமான ஆப்ஷன் என்னன்னா இது ஒரு பார்த்தீங்களா ஹேர் விண்டோ. இது வேறு
ரேர் விண்டோ கற்றுங்களா ஓப்பனில் இருக்கும், க்ளோஸ் பண்ணுங்கள் எப்பவுமே. இது இப்போ மேலே டாப் ரேர் விண்டோ இருக்கும், அதையும் க்ளோஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நாய்ஸ் கேட்காம இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு இது ஃபிட் பண்ண போகிறாங்க. சொல்லுங்கள் இப்போ போட்டு உள்ள ரெண்டு பில்ட்டு பார்த்துங்களா, இந்த பில்ட்டு அடைச்சு பண்ண வந்தாங்க. ஃபிட் பண்ணிட்டேங்க. இது நான் ரெண்டு பில்ட்டு ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நோட்டை ஸ்ட்ராங் ஆகிட்டேன். ஆடு ரிமோட் சேர்ந்து நடக்குது ஆடுறது. பார்த்தீங்கன்னா இந்த மவுண்ட்டில் வந்து இந்த கேமரா ஃபிட் பண்ண போகிறோம். செட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட்டு வந்து ஹெல்மெட்டில் மட்டும் முடிச்சு அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹெல்மெட்டில் இப்படி மாட்டிட்டு இந்த ஒரு லாக் சும்மா அதை அழுத்தி விடுங்க, அவ்வளோதான். நம்ம மோட்டார் லாக் செட்டப் ரெடி. இந்த வரைக்கும் பார்த்தீங்களா கிளிப்பு, இந்த கிளிப்பு தருதுங்களா? இது எதுக்கு நான் மேலே லப்பர் பேண்ட் போட்டு வச்சுன்னா மேலே இந்த ஸ்பான்ச்சி இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இது ஸோ தொலையாமல் இருக்கணும், லப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இது தத்துங்களா கிளிப்பு எடுத்து சும்மா எடுத்து கிடக்கும். கரெக்டாக பேச முடியாது, பேசிட்டா எடுத்து பண்ணுறேன். செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இது பின்னு பண்ணியாச்சா? அவ்வளோதாங்க, நம்ம மோட்டார் செட்டப் ரெடி. ஸோ இதுதான் நம்ம மோட்டார் செட்டப்பு. இப்படி தான் நம்ம எப்பயும் வீடியோ எடுப்போம். அதை ஆன் பண்ணி காட்டுறேன். வேணா ஆயிடுச்சுங்க. எப்பவுமே வீடியோ எப்படி தாங்க இருப்பேன் எப்பவுமே. இதுதான் மோட்டார் செட்டப். ஸோ இதுதான் நம்ம மோட்டார் செட்டப்பு. ஸோ இப்படிதான் வீடியோ எப்பவுமே எடுப்பேங்க. முக்கியமாக ஒன்று, இங்கே வந்து கேமரா லென்ஸும் டிஸ்பிளேவும் சேமாக நம்ம பார்த்துங்க. சப்போஸ் திரும்பி தான் நாய்ஸ் அதிகமாக இருக்கும். அடுத்த வீடியோ என்ன வீடியோ போடலாம், எந்த மாதிரி வீடியோ போடலாம் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ டாட்டா பை பை. ஒரு நிமிஷம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆளில் போட்டுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் மோட்டிவேஷன் ஆகும். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலாம், எந்த மாதிரி வீடியோ போடலாம் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக போடுவோம். ஸோ டாட்டா பை பை.